இன்றைக்கி வந்து சோளச்சோறு செஞ்சுருந்தேன். 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருந்தேன். அதை வந்து நல்லா 5-6 தடவை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டுமே ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சியில் ஜாரில் போட்டுட்டு 1க்கு பாதியாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் எடுத்திருந்தோம்னா அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து சேர்த்துக்கிறணும். நான் வந்து குக்கர் எடுத்திருந்தேன். இதில் 5 டம்ளர் தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு இந்த உடைச்ச இந்த சோளத்தை அது கூட சேர்த்துட்டு ஒரு மிதமான அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லாவே குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே ஒரு மூடி போட்டு விட்டுறணும். அதுக்கு பேர் நம்ம வந்து கிராமத்தில் புழுங்க விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புழுங்கின பின்னாடி அப்படியே விட்டுறணும் மூடி வச்சுட்டு. ஒரு 20 நிமிஷம் கழித்து நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். அதை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் அதில் ஒரு உருண்டை எடுத்து அதில் வந்து நான் உப்பு, தண்ணி, அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாமே சேர்த்து நல்லா கையில் கரைச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து இன்றைக்கி சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன். என்னோடய சேனலை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நன்றி.